ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பும் அவர் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல லஞ்ச ஊழல் வந்து ஊன்றி போயிருக்கு. இதெல்லாம் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் முதல்ல ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதற்கான முன்முயற்சியா இத பார்க்கலாமா? அப்படித்தான் பார்க்கணும். சில இடங்கள்ல வந்து நல்ல முன்னேற்றம்லாம் தெரியுதுன்னு சொல்றாங்க. மாற்றங்கள் இருக்குன்றாங்க. ம். வழக்கமா ஒரு உரிமத்துக்கோ அல்லது வந்து ஒரு அனுமதிக்கோ ம். காசு கொடுத்து வாங்க வேண்டிய சில இடங்கள்ல ம். அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இல்லன்னு சொல்றாங்க. ம். இது வந்து பரவலாக்கப்படணும். இது தொடர்ந்து நடக்கணும். இது ம். வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கலாச்சாரமாக பரவுவதற்கு இந்த அரசு வந்து பண்ணணும். இந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய நல்லெண்ணம் இருக்கு. இந்த நல்லெண்ணத்த அது வந்து பயன்படுத்தி இத வந்து ஒரு தமிழர்களுடைய பண்பாடாக ஏன்னா அவர் சொன்னது உண்மை. லஞ்சமும், ஊழலும் தலைவிரித்தாடுகிறது. புரையோடி போயிருக்கிறது இந்த தமிழ் சமூகம். ம். இத வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்முடைய மனவெளியிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ம். அ அதற்கு இந்த ஆட்சியாளர்கள், புதிதாக வந்திருப்பவர்கள், அவர்களுக்கு பெரிய தேவைகள் எதுவும் இல்ல. அவங்கெல்லாம் நம்முடைய முதல்வரே வந்து ஒரு நல்ல செழிப்பான ஒரு இடத்திலிருந்து வருபவர். அதனால் அவரை போன்றவர்கள் ஒரு முன்னுதாரணமாக, அவரை சுற்றி இருப்பவர்களும் ஒரு முன்னுதாரணமாக, ம். பொது வாழ்க்கையில் இருப்பதற்கான தருணம் இதுன்னு நான் நினைக்கிறேன். ம். அப்படி அவர்கள் இருப்பார்கள்ன்னு நான் நம்புறேன்.